நாளினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 44:21 இப்படியாய் பார்க்கிறோம். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுதல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இஸ்ரவேல்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலையிலையும் கூட கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியா யாக்கோபை பற்றி பார்க்குறோம். யாக்கோபு தாய் தாப்பனை விட்டு அவன் என்ன செய்யறான், அவன் தவறு பண்ணனால, ஏமாத்துறதுனால, சகோதரரை ஏமாத்துறதுனால தாய் தாப்பை என்ன செய்யறாங்க, உங்கள் மாமா வீட்டில் போய் நீ பிழைச்சிக்கோன்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது ராத்திரி ஆகிடுது. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சு இருட்டாகும் போது அவன் என்ன செய்யறான், அவன் கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் பொழுது அப்போ என்ன செய்யறான், அவனுக்கு சொப்பனம் காண்கிறான். என்னன்னா, வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் பார்க்குறான். அது மாத்திரமல்ல, அந்த ஏணிக்கு மேலே தேவன் நின்றார்னு பார்க்குறோம். அருமையான தேவனை பிள்ளைகள், அந்த தனிமையான வேலையிலும் யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், சொப்பனத்தின் மூலமாக பேசி, நீ ஆபிரகாம் ஈசாக்கு உடைய சந்ததியாக இருக்கிறபடினால உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த நீ படுத்திருக்கிற இந்த பூமியை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசினான். பேசின உடனே அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அப்போ அவன் என்ன செஞ்சான், அவன் புறப்பட்டு போனான். சமாதானத்தோடு திரும்ப வர்றதுக்கு உதவி செய்தார். வரும் பொழுது ஆதியாகமம் 32 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். 26-28 வரைக்கும் பார்க்கும்போது அவன் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரம் உடையவனாய் மாறான். ஆனாலும் ஏசாவுக்கு பயந்து அவன் என்ன செய்யறான், ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது அந்த ஆத்தாங்கரையில் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கடக்க பண்ணி அவன் பிந்தி தனித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். பிந்தி தனித்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, எங்கள் அண்ணன் என்னை மேற்கொள்ளக்கூடாது, அவன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உண்மை போக விடேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் பொழுது விடியது நான் போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ராம் முழுவதும் ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய போக விடேன் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். அவன் யாக்கோப்பு அப்படின்னு சொல்கிறான். யாக்கோப்புன்னா எத்தனை அர்த்தம், ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய்ன்றார். இஸ்ரவேல்னா தேவனுடைய பிறகு, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும்போது நான் உன் கூட இருந்து உன்னைய வழி நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் மாற்றி இஸ்ரவேலை இந்த வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனால் பிறந்தவர்களை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். பெற்றோர் பிள்ளைகளை மறக்காதது போல ஏசப்பா நமக்காக இரத்த சிந்தி நம்மை கல்வாரியின் சிலுவையின் மூலமாக மீட்டு கொண்டபடினால நம்மை ஆண்டவர் மறக்க மாட்டார். 3வது காரியம் பார்க்குறோம். யாத்திராகமம் 1 17-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியா பார்க்குறோம். அந்த பார்வோன் ராஜா பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மருத்துவச்சிகள் டெலிவரி பார்க்குற மருத்துவச்சிகளுக்கு கட்டளை எடுத்து கொடுக்குறாரு. அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினால அந்த எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பிறக்கும் பொழுது என்ன செஞ்சது, அவங்க கொல்லலை. ஏன்னா தேவனுக்கு அவங்க பயந்தனால அவங்க கொல்லாமல் இருந்தாங்க. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏன் ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள், நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க பிரசவம் ஆகிடுது, அதனால் எங்களால் கொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க கடவுளுக்கு பயந்து தீமை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை கொல்லாமல் இருந்தபடினால தேவன் அவங்க குடும்பங்களை தலைக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அந்த எபிரேய ஸ்திரீகள் என்ன செஞ்ச பலம் உள்ளவர்கள். ஆண்டவருக்காக நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க
பலவானுடைய புத்திரராய் இருக்கிறோம், பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்ற வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும்? பலத்தை குறித்து தான் பேசணும், பலவீனத்தை குறித்து பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு பலத்தை கொடுக்குறார். அடுத்தாப்புல வாசிக்கும் பொழுது யாத்திராமத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில், அந்த 2ஆம் அதிகாரத்தில் 23, 24 வாசிக்கும் போது இப்படியாக பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு சாதாரண கொடுக்கல, வைக்கோல் கொடுக்கல, மாடுகளுக்கு வேலை அதிகமாக வாங்குறான். அப்படிப்பட்ட கொடுமையான காலத்தில் 430 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. சில காலம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனால் ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? என்னுடைய ஜனங்களை பார்வோன் கையிலேருந்து என்ன செய்யணும்? மீட்கணும்னு சொல்லி மோசையை தெரிந்து கொண்டு மோசையின் மூலமா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு எங்கே கொண்டு வந்தார்னா அவர் சொல்ற 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி இறங்கினேன்னு பார்க்கணும். அதே அதிகாரத்தில் கொஞ்சம் பின்பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்களை கானான் தேசத்துக்கு அவங்கள கொண்டு போனார். கானான் தேசத்தில் கொண்டு போய் அவங்க ஒரு செழிப்புள்ள தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தபடினால அவங்க இந்த உலகத்திலையும் என்ன செய்யணும்? செழிப்பாக வாழணும் தேவன் விரும்புகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் ஒரு விஸ்தாரமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சி அவங்க அந்த எபிரேய அந்த இடத்துல இருந்து அவங்க பார்வோன்ட்டு மீட்டு கொள்ளும் போது என்ன செஞ்சாங்க? அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் அவங்க உடைமைகள், பொண்ணு, வெள்ளி, நல்ல வஸ்திரங்கள், விலையேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் கேட்டு வாங்கும்படி தேவன் கட்டளையிட்டார் மோசையின் மூலமா. அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், கொடுங்கன்னு சொல்லும்போது பொண்ணு, வெள்ளி, நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய விலையேறப்பட்ட அவ்வளவு கொடுத்தாங்க. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாவற்றையும், ஏன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் சேர்த்து வட்டி வாசியமா ஆண்டவர் அவங்க கண்களை தயவு கிடைக்க பண்ணி கேட்ட பொருட்கள் அத்தனையும் அந்த ஜனங்கள் கொடுத்தாங்க. இவங்க எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை நஷ்டத்தை லாபமாய் மாற்றுவார். நாம் இழந்து போனதே திரும்ப ஆண்டவர் கொடுக்கிற தேவன். ஒரு நாள் நம்ம யாரும் அடிமை கொள்ள முடியாது. நாம் இஸ்ரவேலர்னா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் இந்த உலகத்தில் விடுதலையோடு வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரூத்தை பற்றி பார்க்குறோம். ரூத் பாருங்க, கணவனால் கைவிடப்பட்டு மாமியாரோடு போகும்போது அவன் என்ன செய்கிறா? எல்லாரும் ஒருபாடு என்ன செஞ்சிடா? போயிடா. 2 மகனுக்கும் திருமணமாகி 2 மகனும் இறந்துறாங்க, புருஷனும் இறந்துறாங்க. ஆனால் பிள்ளைங்க மருமக்கள் மறுபடியும் போக சொல்கிறாங்க. அப்போ இந்த ரூத் என்ன செஞ்சா? மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஊர் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? நீ மரணம் அடையும் மட்டும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ரூத் மாமியாரோடு புறப்பட்டு வந்தா. தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும்னு அவன் விரும்பினபடினால தேவன் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ உன் மாமியாருக்கு செய்த எல்லா காரியங்களையும் உன் செய்திக்கு தக்க பலனை கொடுப்பேன்னு சொல்லி தேவன் ரூத்துடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அவர் தேவனுடைய ஜனங்களோடு இருந்தபடினாலே தேவன் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மை எடுத்து நிறுத்த முடியும். எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சொல்றார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களை மறக்காதபடிக்கு நினைவு கூர்ந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நோவாவை பார்க்குறோம். நோவாவையும் பாருங்கள், அவன் இயேசுவின் பிள்ளையாக இருந்தனால நோவா தாத்தா அவங்க குடும்பத்தில் 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்ற எல்லாம் ஜோடியாக பாதுகாக்கப்பட்டாங்க. நோவா தேவனுக்கு கண்களில் தயவு கிடைத்த பின்னால, தேவனுடைய பிள்ளையாக இருந்த பின்னால உலகமே அழிஞ்சு போகும்போது நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் பலனுமாக இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அண்ணாட பார்க்குறோம். அண்ணாடு தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது சாமுவேலை கொடுத்தார். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது சாமுவேலை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவனுக்கு மீதி திரும்பவும் 4-5 பிள்ளைகளை கொடுத்தார்.
ஆண்டவர். அதே தேவன் இன்றைக்கும் மாறார். தேவனுடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கி இல்லாட்டினாலும் நம்ம தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணும்போது அவர் நிச்சயமாய் சந்ததியை கொடுப்பதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தாப்புல வாசிக்கிறோம் என்னாகமத்தில் நம்ம தேவனுடைய 12 கோத்திரம் 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை கொடுக்க சொல்றார். கொடுக்கும் பொழுது அந்த ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன செஞ்சது, ஒரு நைட்டு கூடாரத்தில் வச்சிருக்கும் போது அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நொடி பொழுதுல ஒரு இரவுல தேவன் அற்புதம் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல பற்றுதலால் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது என்ற வார்த்தையின்படி நாம் தேவன் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். நம்மை நினைவு கூறும் தெய்வம். நம்ம பாதம் கூட பாட்டு பண்ணி நினைவு கூறும் தெய்வமே நன்றி ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.